வர ஏப்ரல் 4ஆம் தேதி டெஸ்ட் தமிழ் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்துலேருந்து சித்தார்த் கேரக்டர் டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. நாளைக்கு நயன்தாராவுடைய கேரக்டர் டீசர் வரப்போகுது. அமேசான் பிரைமில் தி வீல் ஆஃப் டைம் சீரீஸோடைய 3வது சீசன்லேருந்து 3 எபிசோட்ஸை இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சீரீஸோடைய முதல் சீசனையே இன்னும் பார்க்கல. வேணா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். நாளைக்கு மதியம் 1:30 மணிக்கு தி எலக்ட்ரிக் ஸ்டேட்னு ஒரு மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய ப்ரீமியர் ஆக போகுது. இந்த படத்து மேலே பெரும் எதிர்பார்ப்பே இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தில் தமிழ் டப்பிங்கில் வரப்போகிற நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் அண்ட் மூவிஸ்னு பார்த்தா மார்ச் 20ஆம் தேதி ஹிந்தி சீரீஸ் காக்கி தி பெங்கால் சாப்டர் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. மார்ச் 20ஆம் தேதி இங்கிலீஷ் சீரீஸ் தி ரெசிடென்ஸ். மார்ச் 21ஆம் தேதி கொரியன் மூவி ரீவலேஷன்ஸ். மார்ச் 28ஆம் தேதி இங்கிலீஷ் மூவி தி லைஃப் லிஸ்ட் மாதிரியான படங்களும் சீரீஸும் தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மார்ச் மாதத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதே போல் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி அடோலசன்ஸ்னு ஒரு த்ரில்லர் சீரீஸ் தமிழ் டப்பிங்கோடையே ரிலீஸ் பண்ணாங்க. வெறும் 4 எபிசோட்ஸ் தான் இருந்தது. ஸோ சிங்கிள் சிட்டிங்லேயே முடிச்சிடலாம்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 14 வயசு பையன் மர்டர் பண்ணிட்டான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க. எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த த்ரில் சரியாகவே ஒர்க் ஆகலை. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக ரன் டைமே 4 மணி நேரம் தான். தமிழ் டப்பிங்கோடைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஜி5ல் மார்ச் 28ஆம் தேதி செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு மூவி ப்ரீமியர் பண்ண போகிறாங்க.